ஹலோ மக்களே! பிரியாணினா யாருக்கு தான் பிடிக்காது? எல்லாத்துக்குமே பிரியாணினா ரொம்பவே பிடிக்கும். பட் எப்பயுமே சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணின்னு நம்மளால செஞ்சுட்ருக்க முடியாது. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டா வீட்ல இருக்க தக்காளிய வச்சே சிம்பிளா பிரியாணி பண்ண முடியும். ஸோ எப்படி பண்ணுறதுன்றத ஃபுல்லா இந்த வீடியோல பாருங்க. யூசுவலா நான் பிரியாணி அப்படின்னாலே குக்கர்ல தான் செய்வேன். ஸோ ஆயில் ஊத்திட்டு, பிரியாணி இலைய போட்டுட்டு, 2 பெரிய வெங்காயத்த நல்லா ஸ்லைஸா கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. அது கூட 2 பச்சை மிளகா காரத்துக்கு ஏத்த மாரி போட்டுக்கோங்க. அது நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா கொத்தமல்லி, புதினா 1 கைப்பிடி அளவு, அது போக இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் ஏன் ஸ்பைசஸ் போடலன்னு பார்த்தீங்கன்னா, நான் இஞ்சி பூண்டு அரைக்கும்போதே அது கூடயே ஏலக்காய், பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் சேர்த்தி தான் அரைப்பேன். ஏன்னா எனக்கு தனித்தனியா இருந்தா பிடிக்கவே பிடிக்காது. அது கூட 1 கப் அரிசிக்கு 2 மீடியம் சைஸ் தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியா எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களோட அளவே. அத நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுட்டு 1 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வாட்டர் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி ஊத்துங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரிசிய போடுங்க. அதுக்கப்புறம் 4 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுங்க. பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிருங்க.